புதைப்பது என்பது உடலுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நிறைய பேரை உயிரோட புதைப்பாங்க. இன்னைக்கு கூட சமாதி நிலை அதனாலதான் மெயினா பேசுறதுக்கு காரணம். அதே போல் அவன் இறந்த பிறகும் துன்பம் அனுபவிக்க வேண்டும் நினைச்சா அவனுடைய உடலை என்ன பண்ணுவாங்க? போய் புதைப்பாங்க. ஏன்? நீண்ட காலத்திற்கு அவன் துன்பம் அனுபவிக்கணும் அந்த உடல்ல. நம்ம நினைச்சுக்கிறோம் இறந்த வீடு நம்ம யாரும் ஒன்னும் இல்லைன்னு. ஆனால் புதைக்கப்பட்டால் நீண்ட காலத்திற்கும் என்ன பண்ணுவோம்? அந்த உடல் நசுக்கப்படுமா இல்லையா? அந்த உடல் சீரழிவை சந்திக்குமா இல்லையா? குறிப்பிட்ட நேரத்திற்கு உடல் உறுப்புகளே இயங்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. குறிப்பிட்ட சில நேரங்களுக்கு, சில மணி நேரங்களுக்கு உடல் உறுப்புகள் இயங்கும் இல்லையா? அதே போல் நம்ம கண்ணுக்கு தெரிந்தே இப்படின்னா கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை உறுப்புகள் இயங்கும். அப்பொழுது இறந்தும் ஒருவன் கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த உடலைத்தான் என்ன பண்ணுவாங்க? புதைப்பாங்க. இறந்த பின்பு அவன் உடனடியா சிதைக்கப்படணும் அப்படின்னு நினைச்சா எரிப்பாங்க. சோ எரிக்கப்படுற உடம்புக்கு அவ்வளவு துன்பம் ஒரே நொடியில. இந்த 7:30 சனி 7:30 நிமிடத்துல கொடுத்த மாதிரி தான். மயானத்திற்கு பெயரே சுடுகாடு தான். ஆனால் நாம் பயன்படுத்துவது என்ன? அங்க போய் புதைச்சிட்டு இருக்கிறோம். சோ காடு என்பது சுடுகாடு தான். அந்த இடத்துல புதைக்காடு அல்ல. புதைக்குழி என்பது அப்படியே யோசிச்சு பாருங்க, தண்டனை. புதைக்குழி என்பது ஒன்னா நம்ம தெரியாம போய் விழுந்துருவோம், அல்லது தண்டனைக்கு என்ன பண்ணுவாங்க? புதைக்குழியில போட்டு மண்ணை மூடிடுவாங்க மேல. அது உயிரோடு இருக்கும் போதே நடந்தது நிறைய இடத்துல. அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் நடந்தது. இறந்த உடலையும் துன்பப்படுத்தணும்னு ஒருத்தங்க நினைச்சாங்கன்னா அதைத்தான் பண்ணுவாங்க. இறந்த உடலை துன்பப்படுத்த வேண்டாம், அவன் நல்லபடியா போகட்டும் நினைச்சா எரிச்சிருவாங்க உடலை. பிராணிகள் சிலது தன்னுடைய உயிரை மாய்த்தாலே என்ன மாதிரி இருக்கு? ரொம்ப சீரழியுது. அதை அப்படியே போட்டு பாருங்க கீழே, அப்ப தெரியும். அப்ப உடலா இருந்ததுன்னா அது இன்னும் எவ்வளவு ஸ்மெல் வரும்? நாத்தம் பிடிச்சு என்ன நாற்றம் அடிக்குது தமிழ்ல சொல்றதுன்னா. சோ அந்த நாற்றத்தை தாங்க முடியாது. மேலும் அந்த உடலே தாங்காது. சொன்ன மாதிரி தான் உப்பி வெடிச்சு உள்ள இருக்கிற புழுவெல்லாம் வெளியே வந்து நிறைய கொடுமைகளை அனுபவிக்கும். சிறிய சிறிய பிராணிகளுக்கே அப்படின்னா அப்புறம் நம்ம. கண் என்பது எல்லோருக்கும் இப்படிதான் இருக்கு. எல்லோருக்கும் படுக்கையா தான் இருக்கு. நெற்றிக்கண் மட்டும் எப்படி நிமிர்ந்து இருக்கும்? நெற்றிக்கண் நிமிர்ந்து இருக்கா மேல? இல்லை. ஆனால் கீழே அதுல இருந்து பிறக்கக்கூடியவன் தான் முருகன். சிவத்தினுடைய ஸ்வரூபத்தையே நம்ம மறந்துட்டோம். நடராஜருங்கிற ஒரு தத்துவத்தை இஸ்ரோ கூட கொண்டு போய் முன்னாடி வச்சிருக்கு. நம்ம என்ன பண்றோம்? எல்லா சிவாலயங்கள்லையும் லிங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை யாருக்கு கொடுக்கறது இல்லை? நடராஜருக்கு கொடுக்கறது இல்லை. நடராஜரை பார்த்தா உச்சி கொட்டிட்டு போயிடுறாங்க. அதே போல் லிங்கத்திற்கு பூசாரியோ ஐயரோ இருப்பாங்க பூஜை பண்றதுக்கு. நடராஜர் பூட்டியே கிடப்பாரு. ஏதோ வருஷத்துக்கு ஒருக்கா பாவம் பொழைச்சு போகணும்னு ஏதோ திறந்து விடுவாங்க. சோ நடராஜருடைய ஸ்வரூபத்தையே அழிச்சிட்டாங்க பாருங்க. நடராஜருடைய ஸ்வரூபத்தையே முழுக்க முழுக்க அழிச்சாச்சு. இன்னைக்கு சிவம்னாவே என்ன? லிங்கம் தான். நடராஜருடைய தத்துவத்தை அழித்து லிங்கத்தினுடைய தத்துவத்தை கொண்டு வந்துட்டாங்க. சிவம் கூட சொல்றது கூட தப்பு. நடராஜருடைய தத்துவத்தை அழித்து லிங்கத்தினுடைய தத்துவம். அந்த லிங்கத்தை எல்லோரும் ஆண்குறின்னு சொல்லி சொல்றாங்க. தவறு. விநாயகருடைய தலைதான் அந்த ஒரு விஷயம். அந்த விதைப்பை கீழே ஆண்குறி. அது பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த உருவம். அது வலஞ்சுழியா போனா ஆணாகவும், இடஞ்சுழியா போனா பெண்ணாகவும். அதுல அந்த நெற்றிக்கண், அந்த கண்ணில இருந்து வர்றதுதான் முருகன். அதாவது விந்து, வேல். அந்த வேல் போய் சூரசம்ஹாரங்கிறது சூலசம்ஹாரம், சூலகத்தை கிழிப்பது. பெண்ணினுடைய சூலகம்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதுல தானே குழந்தை உருவாகும், கருப்பை. சூலகம். அங்கு போய் ஒரு இதழா போறது, ஒரு இதுல குத்தும் போது 3 இதழா பிரியும். அதற்கு பெயர் தான் சூலம்.
அதாவது முருகப்பெருமான் என்ன பண்றாரு, வேல் அமைப்பு ஒண்ணுதான். அந்த ஒண்ணு போய் ஒரு இதுல குத்தும் போது 2 பக்கம் பிரியும். அதற்கு பெயர் தான் சூலத்தினுடைய வடிவம். உள்ள விரியும். அது ஆக்சுவலா ஒரு 3D போஸ்டர். உள்ள போகும்போது வெளியிருக்கிற தோலையெல்லாம் விரிச்சிரும். தேவையில்லாதவற்றையெல்லாம் பிரிச்செடுத்து, நம்ம மலர்கள் இருக்கு இல்லையா, மலர் விரியுது இல்ல, அதே போல்தான் மலர் விரிவது போல விரியும். விரிந்து அங்கு போய் என்ன பண்ணும், தேவையான பகுதி மட்டும் சூலகத்தை சேரும். அதுதான் சூலம், சூலகம். சக்தி கொடுத்தாங்க, சக்தி வேல் கொடுத்தாங்க முருகனுக்கு உள்ள போகும்போது. ஸோ இது ஒரு கல்வியா இருந்தது அன்னைக்கு.